யூரியாவை தட்டுப்பாடை ஏற்படுத்திட்டு உனக்கு யூரியா வேணும்னா நீ இந்த பொருள்லாம் வாங்கணும். ஒரு 267 ரூபா 50 காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருளுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கினா தான். கூட்டுறவு சங்கத்துக்கு அதிகப்படியான யூரியா இறக்கலாம். அப்படி இறக்குனாங்க அப்படின்னா லாபம் பற்றி யோசிக்காத ஒரு இடம் அது. அவர்கள் மக்களுக்கு கொடுக்கலாம். அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பிழைக்க வைக்கிறதுக்கு பண்ணுறீங்க. நம்ம நாட்டில் தயாராகக்கூடிய தேங்காய் எண்ணெயோ இல்லை கடல் எண்ணெயோ கூட விற்கலான்னு சொல்லி விவசாயிகள் பல கோரிக்கைகள் வச்சு பல போராட்டங்கள் நடத்தினாங்க. நெல் கொண்டு போனோம்னா அதை கொண்டு போய் மலையில் நனைய வச்சு தான் இன்னமும் போடக்கூடிய சூழல் இருக்குது. டாஸ்மாக்குக்கெல்லாம் அழகாக கட்டி ஏசி அறையில் இவங்க பாக்ஸ் போட்டு வைக்கிறாங்க. இந்த சாராய நிறுவனங்களினுடைய அதிபர்களாக இவர்கள் இருக்கிறதுனால எங்கே மக்கள் கல் குடித்தாங்கன்னா சாராயம் குடிக்காமல் போயிடுவாங்களோ. அறுபத்தி 7 பேர்களை சுட்டு கொன்று உயிர் நீத்து தான் இந்த மின்சாரம் உரிமை மின்சாரத்தை பெற்றாங்க. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பணம் உரிமை தொகை, விவசாயிகள் கொடுக்கறது மட்டும் இலவசமாக. அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவசாய சூழ்நிலை, நடப்பு நிகழ்வுகள் எப்படி இருக்குது, அது குறித்து பேசுவதற்கு உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அருள் ஆறுமுகம், ஒரு போராளியும் கூட, விவசாய சங்கத்திற்காக, விவசாய நிலங்களுக்காக குண்டாஸ் பெற்று நீதிமன்றம் சென்று வந்திருக்கிற திரு அருள் ஆறுமுகத்தை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் விவசாயிகளுக்கு போராட்டமாக இருக்குது. நம்ம வரிசையாக பேசுவோம். அதுக்கு முன்னால் எப்பயுமே யூரியா தட்டுப்பாடு, அதுக்கு நிறைய மானியம் தரேன்னாங்க, கட் பண்ணாங்க, மறுபடியும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் விவசாய சங்கத்தை, விவசாயிகளை சந்திக்கிற போதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி தான் இருக்கா? உண்மை. இந்த யூரியா தட்டுப்பாடுங்கிறது திட்டமிட்டே தட்டுப்பாடை உருவாக்குறாங்க. இது இந்த யூரியா தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்தே இந்த பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. எப்படின்னா அவங்களே தட்டுப்பாடு. ஆமாங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு மேலே அரசு மானியம் கொடுத்துட்டு விவசாயிகள் 267 ரூபா 50 காசுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த யூரியா மட்டும் விற்கும் பொழுது விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபம் குறைவாக இருக்குதுங்கிறதுனால இது கூட இணை பொருட்களாக வெவ்வேறு பொருட்களை குருணை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யூரியாவை தட்டுப்பாடை ஏற்படுத்திட்டு உனக்கு யூரியா வேணும்னா நீ இந்த பொருள்லாம் வாங்கணும். இப்போது 267 ரூபா 50 காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருளுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கினா தான், 500 ரூபா 600 ரூபா சேர்த்து கொடுத்து யூரியா வாங்கும்போது அந்த காசை நேரடியாக அரசு மானியம் பெறுவதில் அவங்களுக்கு லாப குறைவு ஏற்படுது. ஆமாங்க. அரசு மானியம் போக மீதி தான் நம்ம கொடுக்குறோம், விவசாயிகள் பணம் கொடுக்குறோம். அப்போ அந்த பணம் மட்டும் வாங்கும் பொழுது இவர்களுக்கு பெருமளவு லாபம் இல்லைன்றதுக்காக கூட இணை பொருட்களாக குருணை அப்படின்றத பொருட்களை இதை வாங்கினா தான் கொடுப்போம் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. இப்போ யூரியாவே கிடைக்கல, கடையில் இல்லைன்னும் போது விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு மூட்டை யூரியாவுக்கோ இல்லை 2 மூட்டை யூரியாவுக்காக இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து அந்த குருணை வாங்கக்கூடிய சூழல் உருவாக்குறாங்க. அப்போ நம்ம இதை கடைக்காரர்கள்ட்ட கேட்கும் பொழுது கடைக்காரர்கள் எங்களுக்கு யூரியா இது குருணை கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே அரசு அலுவலர்கள்ட்ட நம்ம பேசும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற அந்த மலுப்பல் பதில் தான் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே பொதுமக்களினுடைய பங்களிப்பில் தான் அது இயங்குது. 20% யூரியா கூட்டுறவு சங்கங்களுக்கும் 80% தனியார் கடைகளுக்கும் அனுப்புறதுலே மிகப்பெரிய ஒரு தவறு இது. மக்களுக்காக மக்களுடைய பங்கு பணத்தில் இயங்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு அதிகப்படியான யூரியா இறக்கலாம். அப்படி இறக்குனாங்க அப்படின்னா லாபம் பற்றி யோசிக்காத ஒரு இடம் அது. அவர்கள் மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இதில் 20%, 80% தனியாருக்கு அனுப்புறதுலேயே ஒரு பெரிய ஒரு தெளிவான ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா கூட்டுறவு சங்கத்தில் உங்களுக்கு அந்த பக்கெட் கொடுத்தாதான் அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. அங்கே யூரியா மட்டும்தான் தருவாங்க. அப்போ இது எல்லாமே அந்த நிறுவனங்கள்லேருந்து இந்த விற்கிற இடம் வரைக்கும் இதுக்கான சரியான ஒரு கைகோர்ந்து இது எப்படி மக்களை ஏமாற்றி பிழைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்னை விவசாயிகளுக்கு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அதாவது எங்கள் எண்ணெயை ரேஷனில் கொடுக்கணும், இது மாதிரி நிறைய தொடர்ந்து விஷயங்கள்லாம் சொன்னாங்க.
விவசாயத்திற்குன்னு தனி பட்ஜெட் இந்த அரசு ஏற்படுத்தியது. கடந்த காலத்தில் அது கோரிக்கையாக இருந்தது. அப்படி கொடுக்கப்பட்டு அதுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா, இல்லை நிறைவேற்றப்படாமல் இருக்கா? இல்லை, நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் இதில் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? பாம் ஆயில் மலேசியா மற்ற நாடுகள்ல இருந்து பாம் ஆயிலை இறக்குமதி பண்ணி அதில் வந்து லிட்டருக்கு 75 ரூபா வந்து சப்சிடி கொடுத்து 25 ரூபாய் வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பிழைக்க வைக்கிறதுக்கு பண்ணுறீங்க, நம்ம நாட்டில் தயாராகக்கூடிய தேங்காய் எண்ணெயோ இல்லை கடல் எண்ணெயோ கூட விற்கலான்னு சொல்லி விவசாயிகள் பல கோரிக்கைகள் வச்சு பல போராட்டங்கள் நடத்தினாங்க. இன்னமும் அது செவிசாய்க்கல. இவர்கள் ஏட்டளவில் இல்லை விளம்பரம் செய்யக்கூடிய நோக்கில் வந்து விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு எல்லாம் பண்ணாலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான இது நடந்ததா, இவர்கள் திட்டம் செயலாக்கமானதா அப்படின்னா கிடையாது. எல்லாமே வந்து பெயரளவில் சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களாக தான் விவசாயிகளுக்கு அமையுது. நெல் கொண்டு போனோம்னா அதை கொண்டு போய் மலையில் நனைய வச்சு தான் வந்து இன்னமும் போடக்கூடிய சூழல் இருக்குது. டாஸ்மாக்குக்கெல்லாம் அழகாக கட்டி ஏசி அறையில் வந்து இவங்க பாக்ஸ் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஷெட்டு, இதுக்கு பெரிய அளவு செலவு பண்ண தேவையில்லை. ஒரு கொள்முதல் நிலையத்துக்கும் ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 2000-4000 மூட்டை வந்து உள்ளார வச்சு அதை வந்து மழை நனையாமல் கொண்டு போக முடியும். இது ஆட்சியாளர்கள் தவறா, இல்லை அதை கையாண்டு கொண்டிருக்கிற அதிகாரிகளினுடைய ஒரு மெத்தனமா? இது தெளிவாக ஆட்சியாளர்கள் தவறுங்க. ஆட்சியாளர்கள் வந்து இது என்ன இன்னைக்கா நேத்தா வந்து இப்போ இருக்கக்கூடிய கட்சி வந்து நேற்று ஆட்சி பிடிச்சி வந்ததா? காலங்காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள் மக்களோட நேரடி தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா மக்களுடைய தேவை என்னங்கிறத தெரிஞ்சு இந்த ஆட்சியில் தவறு பண்ணலாம், அடுத்த ஆட்சியில் அதை சரி பண்ணலாம்ல. இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம நெல்லை வந்து விளைவிச்சு கொண்டு வர நெல்லை வந்து நம்ம முளைச்ச பிறகு எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து ஒரு ஊழல் பண்ணுற நோக்கத்தில் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போது தெளிவான நல்ல முளைக்காத இருக்கிற நல்ல நெல் எடுத்தாங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரேஷனுக்கு கொண்டாடலாம். முளைச்ச நெல் வேணா இது வந்து முளைச்சிருச்சுன்னு சொல்லி இது ஒரு குறைந்த விலையில் வந்து வேற தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கான வேலைகள் பண்ணுறதாகவும் திட்டமிட்டே பண்ணுற மாதிரி தான் இதுவும் தெளிவாக நமக்கு தெரியுது. இப்போ இன்னும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் நிறைய சொல்லியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு, படிக்கவும் நல்லா இருந்துச்சு. அதில் இன்னும் விடுபட்ட விஷயங்கள் இல்லை செய்ய வேண்டும்னு வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் எதாவது இருக்குங்களா? இல்லைங்க, நாங்கள் பட்ஜெட்டில் போட்டது எதுவுமே எங்களுக்கு நேரடியாக விவசாயிகளுக்கு பயன்பெற்றதா அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே பயன்பெற்றதாகவே இல்லைங்க. சரிங்களா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இன்றைக்கி விவசாயிகளுக்கு. விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த மக்களை விவசாய பணியை செய்யாமல் நீங்கள் வேற பணி செய்யுங்கன்னு சொல்லி மக்களை எங்கள் மடைமாற்றியதால் வறுமையை மீட்டதாகவும் ஒரு 100 நாட்களுக்கு வேலை உறுதிப்படுத்தி கொடுத்தோம். எல்லா நாட்களும் விவசாயம் இல்லாத பொழுது அவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரெவென்யூ பண்ணி கொடுத்தோம் அப்படின்றதான. அது வந்து தேசிய கட்சிகளாக இருக்க காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அதில் அவங்க மக்கள் பயனடைந்ததை தானே சொல்கிறாங்க. மக்கள் பயனடைஞ்சாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 100 நாட்கள் உறுதியான வேலை கொடுக்குறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 100 நாள் நமக்கு விவசாயம். ஆனால் 100 நாளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் முழுமையாக அவர்களுக்கு தரதில்லை. ஏன்னா அந்த மக்களை வேலை செய்ய விடுறதில்லை. அதில் உட்காந்துக்கிறதுனால மக்கள் வேலை செய்ய விடாததுனால அவர்கள் ஒரு நாளைக்கு 267 ரூபா 50 காசு கொடுக்கணும், இல்லை 300 ரூபா கொடுக்கணும்னா அவ்வளோ பணம் தர மாட்டாங்க. அவர்களுக்கு 150 100 தான் தருவாங்க. இல்லை அப்போ அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணமும் முழுமையாக போய் சேர்றதில்ல. என்ஆர் ஸ்கீமில் அவங்க மத்திய அரசிடம் கணக்குகள் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து கூட இருக்குது. ஆனால் விவசாயம் எப்படி பாதிக்குது அப்படின்ற கருத்து தான் நம்ம ஏற்கனவே விவசாயத்தில் கூலி தொழிலாளிகளாக வேலை செஞ்சிருந்தோம். விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து இந்த 100 நாள் வேலைக்கு போகிறதுனால விவசாய பணிகள் அப்படியே தாமதமாக வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நடவுகளுக்கோ அறுவடைக்கோ கொத்துறதுக்கோ எந்த ஒரு வேலைக்குமே வந்து இப்போ ஆட்கள் வர்றதில்லை. இப்போ இவங்க என்ன பண்ணலாம், அந்த ஏரிகள்லையோ இல்லை நீர்நிலைகளில் வேலை செய்ய சொல்கிறத விவசாய பணிகளில் ஈடுபடுத்தி அரசாங்கம் பாதியும் விவசாயிகள் பாதியும் கொடுத்தோம் அப்படின்னா 200 நாளைக்கு வேலை கொடுக்கலாமே. உண்மையாகவே உங்களுக்கு இந்த மக்களுக்கு வேலை உறுதி திட்டம் கொடுக்கறது தான் உங்களுக்கு நோக்கம் அப்படின்னா நீங்கள் விவசாய பணிகளை ஈடுபடுத்துங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுற அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பாதி காசு தராங்க, அரசாங்கம் பாதி காசு கொடுங்க. நீங்கள் 300 ரூபா தரீங்கல்ல, விவசாயி 300 ரூபா கொடுக்கட்டும். அப்போ அவங்களுக்கு 600 ரூபா ஆகுது இல்லையா? நீங்கள் விவசாய பணியில் வேலை அமைக்கிறதுல எந்த இடத்துல அது பிரச்சனை இருக்குது? இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை இருக்குது? இவங்க வேணும்னே பண்ணுறாங்க, திட்டமிட்டு பண்ணுறாங்க. இது ஒன்றும் கிடையாது. இதை ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயுமே வந்து கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் வந்து இந்த விவசாயிகள் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி இதை ஏற்கனவே இதுக்கு ஒரு பணியாளர் இருக்காங்க. அந்த வேலையை வாங்குறதுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. இது ரொம்ப கடினமான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப இயல்பாகவே பண்ணலாம். ஆனால் இவர்கள் பண்ணுறதுக்கான நோக்கம் கிடையாது. ஏன்னா விவசாயத்தை எப்படியாவது அழித்து விவசாயிகளை வெளியேற்றி அந்த நிலங்களை பிடுங்கிறதுக்கு தான் வந்து இவங்க வேலை செய்கிறாங்களே தவிர உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும், விவசாயம் வளரணும்னு நினச்சாங்க அப்படின்னா
இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் இவர்கள் அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது தெளிவாக தெரியுது விவசாயத்தை வளர்க்குறதுல நோக்கம் இவங்களுக்கு இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஏதாவது உதவலாம் அப்படின்றது தான். விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறினா பெருமுதலாளிகள் வந்து அந்த விவசாயத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்களோன்ற மாதிரி தோணுது. இந்த வருஷம் கரும்பு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கடந்த முறை கூட ரேஷனில் சேர்த்தணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி அதை நடைமுறைப்படுத்திட்டு அது கடந்த வருடம் வந்து இந்த கரும்பு வந்து இந்த பொங்கல் நேரத்தில் அந்த பனிக்கரும்புன்னு சொல்கிறது பொங்கல் நேரத்தில் வந்து அந்த கரும்பை எடுத்துப்பாங்க, அரசு வந்து எடுத்து கொள்முதல் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் பண்ணியிருந்து அவங்க எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ பல்வேறு விவசாய சங்கங்கள்லாம் வந்து இதில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்கள் கோரிக்கையை வச்சு கடைசியாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்த அரவைக்கு சர்க்கரை ஆலைகளில் செல்லக்கூடிய அந்த டன்னுக்கான விலைகள் இன்னும் அந்த கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. அந்த டன்னுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, 2777 ரூபா தான். அதுக்கு மேலே வந்து ஊக்கத்தொகைன்னு சொல்லி 100 ரூபா கொடுக்குறது இல்லை 200 ரூபா கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு டன் வந்து வெட்டி அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே செலவாகுது, வெட்டுக்கூலி அந்த மாதிரிலாம். அதில் விஷயம் என்னென்னா எல்லா பொருட்களும் விலையேறிட்டு இருக்குது. இன்றைக்கி சாராயத்தில் வந்து அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி சம்பாதிக்குது. அந்த சாராயம் இவங்க தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து கரும்புலேருந்து வரக்கூடிய அந்த மொலாசஸ்லேருந்து தான் வருது. கரும்புக்கு வந்து கரும்பினுடைய சர்க்கரை தன்மைக்கு தான் வந்து இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவுக்கு தான் அவங்க விலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதில் இருந்து வரக்கூடிய இந்த பக்காசோ இல்லை மற்றதுக்கான அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து விலை நிர்ணயம் இல்லை. அப்போ நீ 50,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலுக்கு மூலப்பொருளாக இருக்கும்போது அப்போ விவசாயிகளுக்கு இந்த இதை வந்து ஏற்றி தரலாம் விலையை, அந்த வேலையை பண்ணலை. அப்போது விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் வெட்டுறதுக்கான கூலியை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குச்சுன்னா கூட வர்றது வந்து ஒரு லாபமாக இருக்கும். அப்போ இவர்கள் எதுவுமே இது விவசாயிகளை சார்ந்து யோசிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தான். சில விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இந்த கல் இருக்கிறது அப்படின்றத ஒரு பெரிய போராட்டமாக அது ஒரு விவசாய குழு பண்ணுறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அரசாங்கம் சாராயம் தயாரித்து விற்கலாம், ஆனால் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாலை எடுத்து குடிக்கிறது வந்து தவறு அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? சரி, உலகத்தில் எந்த நாட்டில் இந்த கல்லை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க, அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணணும்? ஆந்திரா, வட இந்தியாவிலலாம் எல்லா இடத்துலையுமே அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் இறக்கி வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எதனா தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுகளை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். நீங்கள் ரோடு கூட தான் போட்டு வரீங்க, போனால் ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால் ரோடெல்லாம் நிறுத்திடலாமா? இனிமேட்டு ரோடு போட விட்டுருவீங்களா? அப்போது கல் இறக்குனாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது கலந்துடுறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் தான் கலக்கிறாங்க. நீங்கள் விஷ சாராயம் தான் இன்றைக்கி குடிச்சு செத்துட்ருக்குறாங்க. அப்போது திட்டமிட்டே இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து சாராய நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறதுனால அவங்க விற்கக்கூடிய சாராயத்துக்கு வந்து ஏன் நான் சாராயம்னு சொல்கிறேன்னா இது வந்து நீங்கள் பூசி மொழிகி வேணால் நீங்கள் மது அப்படின்னு சொல்லலாம், இது சாராயம்தான். அதனால் இந்த சாராய நிறுவனங்களினுடைய அதிபர்களாக இவர்கள் இருக்கிறதுனால எங்கே வந்து மக்கள் கல் குடித்தாங்கன்னா சாராயம் வந்து குடிக்காமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக வந்து இந்த கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறது வந்து இது வந்து அடிப்படை ஒரு உரிமையே வந்து உணவு உரிமையே வந்து ஆல்டர்னேட், அதாவது மாற்று மதுகள் எல்லாம் கூட தயாரிப்புக்கு திரு தங்கர் பச்சான் கூட சொல்லியிருந்தார். முந்திரி பழத்திலிருந்து செய்யலாம், இது மாதிரி இயற்கையாக இருக்கிற பல விஷயங்கள். இப்போ நீங்கள் சர்க்கரை ஆலை இன்னொருத்தர் கூட ஒரு விவசாயி பேசியிருந்தார், நாம மதுவிலக்கு வேணும், சரி வச்சுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் விற்கிறதுக்கே வந்துட்டீங்க, ஏன் இங்கே நீங்களே மது ஆலை உற்பத்தியை கூட நீங்கள் மொலாசஸில் இதிலேருந்து கூட அதை டிஸ்டில் ஒர்க்கே நீங்கள் கூட செஞ்சிடலாமே, இன்னும் கூட உங்களுக்கு விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுக்கலான்னு. இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ஆமாங்க, இவங்க சாராயம் தயாரிக்கிறதுல நம்ம வந்து எதுவும் சொல்லலைங்க. நீங்கள் அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பான், தயாரித்து விற்றுங்க. ஆனால் அடிப்படையான வந்து ஒரு கல் குடித்தாங்க அப்படின்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு கல் வந்து ஒன்றும் ஒரு உடலுக்கு கெடுதான ஒரு இதெல்லாம் கிடையாது, நிரூபணம் ஆகலை. நான் கேட்குறது முந்திரி பழத்தில் இருந்தோ சர்க்கரை மொலாசஸ்ல இருந்தோ அரசே தயாரித்து கரும்பு விவசாயிகளுக்கு எதாவது பண்ண முடியுமான்ற கருத்து உங்களுக்கு? அரசு தயாரிக்கிறது, அரசு எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கிட்ட கொடுக்கணும்னு போயிட்டு இருக்கும் பொழுது அரசு தயாரிக்காது. இந்த அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய நிறுவனங்கள் மூலமாக பண்ணாங்கன்னா கூட அது லாபமாக தான் இருக்கும். ஆனால் அதை தான் ஏற்கனவே மொலாசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய காசு தான் நம்ம விவசாயிகளுக்கு தரதில்லைன்னு சொல்ல வரேன். ஒரு கரும்புக்கு விலை நிர்ணயிக்கும் பொழுது இதனுடைய சர்க்கரை தன்மை எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ ஒரு டன் அரைச்சா எவ்வளோ வரும், ஆமாம், அந்த சர்க்கரை தன்மைக்கு தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ அதிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் இருந்து தான் நீங்கள் சாராயம்லாம் தயாரிக்கிறீங்க, அதை வந்து கணக்குகளே காட்டுறதில்லை. அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். அப்போ அந்த கணக்கீடுலாம் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக கரும்பு விவசாயிகளுக்கு 5,000 ஒரு டன்னுக்கு கொடுக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு தயாராக இல்லை. விவசாயிகள் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்கள் செயல்படுறாங்க. இத்தனை தூரம் நீங்கள் வந்து குறைபட்டுக்கிறீங்க. ஆனால் இன்னுமே வந்து தமிழ்நாடு அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் அவங்க வந்து நாங்கள் இலவச மின்சாரம் கொடுத்து
விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து அரணாக இருக்கோம்னு சொல்கிறாங்களே, அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சங்கடம் இருக்கா? அதாவது இதில் இந்த குறிப்பாக நகரவாசிகள் இல்லை இந்த டாக்ஸ் பேயர்ஸ்னு சொல்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கு தான் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்களே, உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதுனால தான் வந்து எங்களுக்கெல்லாம் மின்சார கட்டணம் உயருது. ஒரு ஒரு கருத்து இருக்கு வச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச மின்சாரத்தினுடைய மானியம் 7,000 சில்லற கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு சாராயத்தில் எடுக்கக்கூடிய வருமானம் 50,000 கோடி. அதுக்கு மூலப்பொருள் விவசாயிகள் விளைவிச்சு கொடுத்த அந்த கரும்பு தான். அப்போது எங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்த அந்த 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 மொலாசஸ்லேருந்து நீங்கள் செஞ்ச இந்த இதில் 50,000 கோடி. அப்போ இதில் 7,000 கோடி தான் அரசாங்கம் கொடுக்குது. மீதி 43,000 கோடி விவசாயிகளுக்கு கரும்பு மட்டும் சொல்கிறீங்க. இன்னும் நிறைய எண்ணெய் வித்துக்கள், இன்னும் நிறைய பொருட்கள் வந்து இல்லை, முக்கியமான பொருள் இது, முக்கியமான மூலப்பொருள் இது. இந்த பொருள் வந்து தயாரிக்கிறீங்க, 50,000 கோடி அங்கே லாபம் சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கும் பொழுது நீ 7,000 கோடி வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறத வந்து எப்படி வந்து விவசாயிகள் கொடுக்கறதுனால தான் ஏறுதுன்னு சொல்ல முடியும்? இதுவே தவறாக இருக்குது. 43,000 கோடி அரசாங்கத்துக்கு லாபம் வந்திருக்குங்க. 7,000 கோடி வந்து இங்கே போக மீதி 43,000 கோடி லாபம் வந்திருக்குல்ல. அப்போது விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கறதுனாலன்னு சொல்லுது. இது இலவச மின்சாரம் கிடையாது, இது உரிமை மின்சாரம். 67 பேர்களை சுட்டு கொன்று உயிர் நீத்து தான் இந்த இந்த மின்சாரம் உரிமை மின்சாரத்தை வந்து பெற்றாங்க. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து உரிமை தொகை, விவசாயிகளுக்கு கொடுக்கறது மட்டும் இலவசமாக. இதுவும் உரிமை மின்சாரம் தான் சொல்ல முடியும். அதனால் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கறதுனால வந்து எந்த ஒரு அரசுக்கு இழப்பீடு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. விவசாயிகள்கிட்டருந்து தினம் தினம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறிட்டு போகுது. ஆனால் விவசாயிகள்கிட்டருந்து வாங்குற எந்த பொருட்களுக்கும் விலை ஏறதில்லை. இப்போ இந்த பெனிஃபிட்டுக்கு நீங்கள் ஒரு பொருத்தமான உதாரணம் சொல்கிறீங்க. இதே போல் மத்திய அரசும் அதுலேயும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவசாயி இப்போ கூட 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை பெரிய அளவில் விவசாயிகள் தான் உங்களை மாதிரி இருக்கிற அமைப்புகள் தான் வந்து பெற்றாங்கன்னு ஒரு பெருமை பொங்க சொல்கிறாரு. அது உங்களுக்கு பயனடையதாக இருக்கா? இங்கே 18,000 கோடி பண்ணுறேன்னு நாடு முழுவதும் இல்லை சொல்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லுவார். இன்னொரு பக்கம் விவசாயிகளை ஒழிக்கக்கூடிய விதைக்கான ஒரு சட்டம் கொண்டு வர்றது, இல்லை வேறு வேளாண் மசோதாக்கள் கொண்டு வர வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாடகம், ஒரு வேஷம் போடுற வேலையாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் நாடகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் விவசாயிகளே விளைவிக்கிறாங்க, அவர்கள்ட்டே விதை இருக்குது, அந்த விதைகள்லாம் விட்டு நாங்கள் விதைகளுக்கு வந்து ஒரு தனியாக சட்டம் கொண்டு வரோம் அப்படின்றதெல்லாம் வந்து விவசாயிகள் எதிரானது தான். இந்த மாதிரியான ஒரு விவசாயிகளுக்கான உழவர்களுக்கான ஒரு தனித்தனியான மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், சில விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளுகள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளைண்ட்டு, விவசாயிகள் வந்து வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. நாங்கள் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வந்தோம்னா, ஒரு சிப்காட் மாதிரி ஒரு இடத்த கொண்டு வந்தோம்னா அதை மிகப்பெரிய அக்ரெசிவாக அவங்க தடுக்கிறாங்க, நாம் விவசாயத்துக்கு உதவியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் ஒட்டுமொத்தமாக அந்த குறையை சொல்கிறாங்க. வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அரசாங்கம் யாரோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது, யாரோட வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்குது? அரசாங்கம் விமான நிலையம் கட்டினா உங்களை கைவிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தை பிடுங்கிக்கிட்டதுக்கப்புறம் கைவிடலைன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு இடத்துல ஒரு மலையாக இருந்தது, ஒரு மேடாக இருந்ததை வந்து கிட்டத்தட்ட என் தாத்தா வந்து அங்கே இருந்த கல்லுகளை உருட்டி விட்டு ஓரளவுக்கு பண்ணி வச்சுருந்துப்பார், காடை வெட்டி அவர் பண்ணியிருந்துப்பார். இன்னும் நாங்கள் ஆல்டர்னேட் இடம் தரோம் கொடுக்கலையே எங்கேயும், பரந்தூர் எந்த இடத்துலையும் கிடையாது. நீ இந்த இடத்த விட்டு போங்கிறதா, உனக்கு நஷ்டீடு கொடுத்துற நீ போயிடு. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நான் வளர்ச்சி கொண்டு வரேன்னா, ஆயிரக்கணக்கான பேரை அழிச்சிட்டு நீ எந்த வளர்ச்சி கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? 2013 நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுகுடியமர்வு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை நீர்த்து போக வச்சுட்டு மறுகுடியமர்வு பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துல நிலம் எடுக்கிறேன்னா அவங்க வேறு இடத்துல நிலம் கொடுக்குறீங்களா? எங்கேயாவது எங்கேயும் கொடுக்குறது இல்லையே. நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த மக்களை அதில் பார்ட்னராக சேர்த்து நிலம் இழக்கிறான் இல்லை, இந்த நிலம் இழக்கிறவன் அத்தனை பேரையும் அங்கே ஒரு நிறுவனம் கொண்டாடுனா அந்த நிறுவனத்தில் அவங்களையும் வந்து ஒரு பங்குதாரராக சேர்த்து நீங்கள் வந்து பரந்தூர் இது கொண்டாடுறீங்களா, கொண்டு போய் தனியார் கிட்ட தானே கொடுக்க போகிறீங்க. ஏன் இந்த மக்களையும் அதில் பார்ட்னராக சேர்த்தீங்கன்னா? இப்போ சில பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தும் பொழுது, அதே மாதிரி இப்போது நெய்வேலி மாதிரி அதில் 1-2 குறைகள் இருக்கலாம். அந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரும்பொழுது அங்கே இருக்கிற உழவர்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கெல்லாம் பணி கொடுத்தாங்க. ஏர்போர்ட்டு பண்ணும்பொழுது எப்படி நீங்கள் ஃப்ளைட்டு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் எப்படி பணியாற்ற முடியும்? பங்குதாரராங்கிறது வந்து பங்குதாரர் அத்தனை பேர் அதில் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. முதலீடு தானே. முதலீடு ஒரு ஆளுக்கு இத்தனை ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஷேர்ஸ் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கான பங்கு தரலாம் இல்லை. இந்த ஏர்போர்ட்டில் ஒரு உங்களுக்கான ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தில் இந்த நிலம் கொடுக்குற மக்களுக்கு அதை எடுத்து ப்ரைவேட்டில் தான் கொடுக்க போகுது. அதுவும் அப்போ ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது நாங்களும் ப்ரைவேட் தானே, எங்களே அதில் பங்குதாரராக வச்சுக்கலாம் இல்லை. நீங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கிறேன்னு சொல்லும் போது தான் எதிர்க்கிறோம். நீ வாழ்வாதாரத்தை அழிக்கலப்பா, நீ இதில் ஒரு பங்குதாரராக இருப்பா அப்படின்னா அவன் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறான்?
இந்த ஒரு ஒரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். நீங்கள் சிப்காட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் எதுவாக எடுக்கிறதாலும் அங்கே ஒரு தனியார் நிறுவனம் தானே ஓட்டுறான். இப்போ உங்களுக்காகத்தான் வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம், உங்களுக்காக நீங்களே ஒரு விளைபொருட்கள் மிஞ்சி செய்கிறீங்க, அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். இதுக்கெல்லாம் பயணிகளுக்காகவும் தான் பெரும்பாலான பயணம் இதுக்காகவும் வரும் பொழுது அதுக்கான வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இங்கே இல்லைன்னா வேறு எங்கேயும் ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் ஒரு மொத்தமாக தடை செய்வது சரியா? ஏற்கனவே சென்னையில் மீனம்பாக்கத்தில் விமான நிலையம் இருக்குது. உங்களுக்கு உண்மையாகவே விமான நிலையம் அடுத்தது வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துல தான் யோசிக்கணும். தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் விமான நிலையங்கள் இருக்குது. அப்போ இதை பரவலாக்கப்படணும். அது என்ன சென்னையே உங்களுக்கு எல்லாமே, எதுக்காக சென்னையிலே அத்தனையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது? சரி, இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் முழுமையாக இங்கே மீனம்பாக்கத்தில் முழுமையாக உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சானா கிடையாது. இல்லை, அதுதான் இடப்பற்றாக்குறையாக இருக்குன்னு முழுமையாக பயன்படுத்தலை. ஏற்கனவே இருக்கிறதே முழுமையாக பயன்படுத்தலை. இங்கே இதே விமான நிலையத்தை பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பதிலாக வேறு இடத்துல கட்டடங்கள் கட்டி கொடுத்தா அந்த மக்கள் போயிடலாம். வேறு இடத்துல கட்டடம் கட்டி கொடுக்க முடியும், குறைந்த சேதாரம். ஆனால் நீ விவசாய நிலங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நீ வெளியே அனுப்பிட்டு அவர்களுக்கு மறுக்குடியமருக்கு எதுவுமே இல்லை, உனக்கு பணம் கொடுத்துட்டு நீ போயிடுனா எப்படி போவாங்க? அப்போது விவசாயத்தை அழித்து தான் நீங்கள் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது வளர்ச்சி கிடையாதுங்க, இது விவசாயிகளோட வீழ்ச்சி. இன்னொன்று, வளர்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நம்ம ஊரில் என்ன பொருள் நாம் விளைவிக்கிறோமோ அந்த விளைவிக்கிற பொருட்களை அரசு கொள்முதலோ இல்லை தனியாரோ கொள்முதல் செஞ்சு அதை வந்து சரியாக பண்ணி அதை ஒரு தொழிலாக பண்ணாங்க அப்படின்னா அது வளர்ச்சி. விவசாயம் வளருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனமும் வளரும். ஆனால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வச்சுட்டு இது உங்களுக்காக தான் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்காகலாம் கொண்டு வரல, முதலாளிகள் பிழைக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்துருக்குறாங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்து பகுதிக்கும் வருகைக்கு மிக நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.